உன் மகன் 5 ஆண்டு ஆட்சியை கொடு, நீ எவனிடத்திலும் கையேந்தாது. கல்வி ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு. உலகத்தில் கல்வியில் எந்த நாடு முதலிடத்தில் இருக்குன்னு இந்த 4 பேரையும் சொல்ல சொல்லு. என்னை விட்டுட்டு 3 பேரை கேளு. யாரையா சொல்ல சொல்லு பார்ப்போம். உலகத்தில் தலை சிறந்த நாடு பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது உன் மாவட்டம் நம்ம சிவகங்கை மாவட்டம் தாண்டி இருக்கிற அந்த சிங்கப்பூர். இந்த 3ஐயும் தாண்டி உலகத்தரத்திற்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். சட்டம் எப்படி போடுவேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சரியான சமமான தரமான கல்வி கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன். உலகத்தரத்துக்கு கொடுப்பேன். பின்லாந்தா தமிழ்நாடா சண்டை. மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு. காரைக்குடியில் எங்க அப்பா 90 வயசு கிளவியானாலும் அவள் என் நாட்டின் சொத்து, என் தேசத்தின் தாய். அவள் அறிவு சொத்து, முதுமை சொத்து. கொண்டு போய் என்ன பண்ணுவேன்? நீ அழைச்சு சொன்னா போதும், நானே உயிர் காக்கும் உறுதியில் தூக்கிட்டு போய் மருத்துவம் பார்ப்பேன். 1 கோடி இல்ல, 1 ரூபாய் இல்ல, 1 கோடி மருத்துவரை சரியாக தரமாக சமமான மருத்துவத்தை எல்லோருக்கும் கொடுப்பேன், இலவசம். அடுத்து என்ன? தூய குடிநீர். உலக உயிர்களின் உயிர் பால் தண்ணீர். மனிதனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிருக்கும். இந்த மரத்துக்கு, அந்த செடிக்கு, அந்த கொக்குக்கு, அந்த புல்லுக்கு, அந்த பூண்டுக்கு, எல்லாருக்குமான பால் அதுதான். உயிர் தேவை அது. உயிர் நீர் அது. அந்த நீர் விற்பனைக்கு இல்லை, வந்தவன தடை பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நானே ஒவ்வொரு வீட்டுக்கும் தூய குடிநீரை இலவசமா கொடுத்துருவேன். இது 3 தான் உங்க மகன் ஆட்சியில் இலவசம். அப்ப என்ன பண்ணுவேன்? படிப்பு கொடுப்பேன், கல்வி கொடுப்பேன், கல்விக்கேற்ற வேலை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்பேன். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 வேலை. 4000 கொடுக்க மாட்டேன், வேலை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? வேலை கொடுப்பேன். வேலை இல்லா பட்டதாரி ஏன் இருக்கேன்? இடைநிறுத்தலுக்கு 15000 கொடுக்க மாட்டேன். இடைநிறுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் இலவசமாக கட்டணம் இல்லாமல் தரமான கல்வியை என் பிள்ளைக்கு கொடுப்பேன். ஏன்னா கல்வி, அறிவு செல்வம் தான் ஒரு நாட்டின் ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம். என் நாட்டை அறிவு சமூகமாக மாற்றுவேன்.